ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் அப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன ப்ராஜெக்டோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹெட் பேண்ட் பண்ணணும். ஒரு ப்ளூ கலரும் ஒரு வெள்ளை கலரும் வச்ச மாதிரி தலைக்கு காதை மூடின மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் பண்ணணும் இல்லையா? அதே மாடல் அதே பேட்டர்ன் தான் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். பெரியவங்க போடுற மாதிரி, பெரியவங்கனாக்கா ஒரு 16 வயசு 15 வயசு பொண்ணுங்க போடுற மாதிரி அவங்க தலையோட மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு இது பண்ணியிருக்கேன். இது 6 ரோஸ் பண்ணியிருக்கேன். கீழே 2, நடுவில் 2, மேலே 2 போட்டுட்டு இதை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நான் தைச்சிருக்கேன். இதை நான் லைவில் கடைசி லைவில் கடைசி ஒரு ரோ நான் செஞ்சு காமிச்சிருப்பேன் நான். இப்போ இதில் நம்ம ஒரு பூ பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு பூ. இந்த பூ நம்ம லாஸ்ட் வீடியோ லைவுக்கு முன்னாடி வீடியோவில் ஹேர் பேண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹேர் பேண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பஃப் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா? பஃப் ஸ்டிச்சு, பபுள் ஸ்டிச், அப்புறம் பாப்கார்ன் ஸ்டிச். இது 3 ஸ்டிச்சும் பார்த்தோம். நான் சொன்னேன் அடுத்த வீடியோவில் இது சம்மந்தப்பட்டது தான் நம்ம பண்ண போகிறோன்ட்டு. இந்த ஃப்ளவர் நம்ம பபுள் ஸ்டிச்சில் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க ரொம்ப பேசாமல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது கிரே. இந்த பூக்கு நான் நடுவில் கருப்பு கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கு மேலே வெள்ளை கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்க போகிறேன். இந்த கிரேக்கு. ஓகே, நீங்கள் பூங்கிறதுனால எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். கருப்புக்கு நீங்கள் ரோஸ் கொடுத்துக்கலாம். கருப்புக்கு வேறு என்ன கலர், க்ரீன் கொடுத்துக்கலாம். ரோஸ்லேயே நிறைய கலர் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ பேஸு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேஸ் கருப்பு கலர் எடுத்துருக்கேன். இதை நம்ம மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 6ஆம் நம்பர் ஹூக் எடுத்திருக்கேன். ஹூக் நம்பர் 6 எடுத்திருக்கேன். நம்ம மேஜிக் ரிங் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, போட்டுட்டு பொசிஷனில் உட்காந்துக்கலாம். என்னோடய ரைட் சைடில் ஹூக் இருக்குது, லெஃப்ட் சைடில் த்ரெட் இருக்குது. நேராக ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கலாம். இப்போ இது மேஜிக் ரிங் இருக்குது. இந்த மேஜிக் ரிங்குள்ளார நம்ம 12 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். சிங்கிள் crochet எல்லாருக்கும் தெரியும் எப்படி போடணும் அப்படின்ட்டு. தெரியாதவங்க பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். 2 ஸ்டிச் நான் பொறுமையாக போட்டு காட்டுறேன். ஹூக்கில் இருக்கிற செயின் கணக்கு வராது எப்போதும். ஓகே, இந்த ஹோலுக்குள்ளார போயிட்டு இந்த ரன்னிங் த்ரெட் இருக்கு இல்லையா? ரன்னிங் த்ரெட்டை லாக் பண்ணி இந்த ஹோலுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஹூக்கில் 2 செயின் இருக்கும். ஒரு yarn over பண்ணிவிட்டு இந்த 2ஐயும் அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணுங்கள். இது சிங்கிள் crochet. ஓகேவா? ஒரு டைம் நம்ம நூல் எடுத்துகிட்டு பண்ணுறதுனால இதுக்கு சிங்கிள் crochet. ஓகே, 3 பண்ணிட்டோம். 4 இந்த மாதிரி 12 பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 12 சிங்கிள் crochet பண்ணியாச்சு. இந்த கீழே இருக்கிற த்ரெட் இருக்கு இல்லையா? இதை இழுத்திங்கன்னா இந்த மாதிரி டைட் ஆகிடும். ஓகே, ரொம்ப டைட் பண்ண வேணாம், ஏன்னா அடுத்த ரோக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போது 12 சிங்கிள் crochet பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet ஹோல் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet ஹோலில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க. நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த த்ரெட்டை வெளிப்பக்கம் இழுத்து விட்டுட்டேன். இது லாக் ஆகிடுச்சு. ஓகே, 12 சிங்கிள் crochet பேஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஒயிட் கலர் நம்ம பபுள் ஸ்டிச் பண்ண போகிறோம். பபுள் ஸ்டிச் பண்ணாதவங்க, தெரியாதவங்க, நீங்கள் நம்மளோட வீடியோ சேனலில் இருக்குது. பபுள் ஸ்டிச், பாப்கார்ன் ஸ்டிச், அப்புறம் பபுள் பாப்கார்ன் அண்ட் பஃப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு அதை போய் பாருங்கள். ஓகே, இதில் நான் பேஸ்லேருந்து நான் டைரெக்டாக சொல்லித்தரல. ஏன்னா நீங்கள் பாப்கார்ன் ஸ்டிச், பபுள் ஸ்டிச்லாம் அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம அடுத்த கலர் ஒயிட் கலர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்.
நம்ம ஜாயினிங்கும் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இல்லை இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கலரை வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை ஏற்றி விடுங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கீழேருந்து அண்டர்லேருந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை கடைசியில் நீங்கள் ஃபாஸ்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கடைசியில் வந்து முடிச்சு போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்களோட விருப்பம்தான். ஏன்னா கீழே இந்த ஒயிட் கலரும் இருக்குது. ஸோ ஒயிட் அண்ட் பிளாக்கை நம்ம வந்து பின்னாடி பக்கம் முடிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா இது பின்னாடி பக்கம் போயிடும், நம்ம ஒட்டிடுவோம். அதனால் இந்த 2 த்ரெட்டுமே நமக்கு தெரிய வராது. ஆக்சுவலாக இந்த 3 த்ரெட்டுமே தெரிய வராது. ஓகே, அதனால் இது அப்படியே 2மே அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செயின் இது போட்டிருக்கோம், இது கணக்கு வராது. ஓகேவா? இதுலேருந்து 3 செயின் பண்ணிக்கலாம். 1 2 3. ஓகே, 3 செயின் ப்ளஸ் yarn over சேம் அதே ஹோல்லையே. ஓகே, உள்ளே போயிட்டு ஒரு யானை இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே இன்னொரு யான் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை அப்படியே வச்சுக்க போகிறோம். ஓகே, இதை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பபிள் ஸ்டிச். ஓகே, சேம் அதே ஹோல்லையே பண்ணுறேன். அதே மாதிரி மறுபடியும் ஓகே 2 3 4 5 புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட் கலராகவும் இருக்குது, உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, நம்ம இப்போது 5 செயின்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு இருக்கிறத கவுண்ட் பண்ணாமல் 5 இருக்குது, ப்ளஸ் இதை சேர்த்தா 6. ஸோ 6 இது நமக்கு தாராளமாக போதும். உங்களுக்கு வேணும்னா 7 8 வரைக்கும் கூட போகலாம். அது வந்து இன்னும் நல்லா அழகாகவும் இருக்கும். ஏன்னா கீழே பேஸ் வந்து நமக்கு வந்து பெருசாக இருக்குது இல்லையா? அதனால் நமக்கு இது எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ணலாம். ஓகே, 6 ஒரு yarn over. ஸோ 7 8 போதும்னு நினைக்கிறேன். நான் 8 இது தாராளமாக போதும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதையும் கணக்கு வச்சு நான் 8ன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஹூக்கில் வந்து 8 இருக்கும். 1 2 3 4 5 6 சாரி 1 2 3 4 5 6 7 7 இருக்குது. ஓகே, ஸோ இந்த 7 இதுவே போதும் தான். நம்ம இந்த 7 இதை ஒரு yarn over பண்ணி எல்லாத்தையும் அட் அ டைமில் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு செயின் முடிஞ்சது. இது வந்து ஒரு பாப்கார்ன் ஸ்டிச். ஓகேவா? இந்த மாதிரி இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோலை வந்து நம்ம வந்து விட்டுருவோம். விட்டுட்டு இதுக்கு அடுத்த ஹோலில் நம்ம வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதை கண்டினியூஷனாக 2 செயின் பண்ணிக்கலாம். ஓகே, செயின் 1 அண்ட் செயின் 2. செயின் 2 பண்ணிவிட்டு இது பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டிச்சை விட்டுருவோம். அதுக்கும் அடுத்த ஸ்டிச். ஓகே, இப்போ இங்கே நகர்த்திட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து இந்த ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம வந்து செகண்ட் ஸ்டிச்சில் நம்ம இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 செயின் 1 2 அண்ட் 3. மறுபடியும் சேம் இங்கே எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் yarn over. அதுக்கும் அடுத்த ஸ்டிச்சில் நம்ம சேம் அதே தான் பண்ண போகிறோம். பபிள் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே,
2 3 4 ஃபஸ்ட்டு 2 மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ 4 + 1 5 இருக்குது. 6 ஓகே. இங்கே வந்து 7 பண்ணணும். 5 6 1 1 7. ஸோ நம்ம இப்போ பண்ணுறத வந்து நம்ம ஃபஸ்ட் ஒன்று பண்ணோம் இல்லையா, அதில் வந்து 7 போடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த இதில் வந்து அதே 7 தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு எது வந்து போட்டிங்களோ அதே இது மாதிரி 7 தான் போடணும். ஓகே. ஸோ இந்த 7 போட்டாச்சு. இப்போ yarn over பண்ணி இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் செயின் 1, மறுபடியும் செயின் 2, செயின் 2, செயின் 1, செயின் 2. இந்த ஹோல் இல்லாமல் இதுக்கு பக்கத்து ஹோல். ஓகே. நம்ம இப்போ ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஒர்க் பண்ண ஹோல் இல்லாமல் அதுக்கும் நெக்ஸ்ட்டு ஹோல் கொஞ்சம் நகர்த்தி விட்டு இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும். அந்த ஹோலில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே. மறுபடியும் அதே மாதிரியே 3 செயின் கண்டினியூஷன் சேம் அதே மாதிரியே வரும். இதில் வந்து நமக்கு 6 பெட்டல் வரும். ஓகே. ஸோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இதை வந்து உள்ளார பேக் சைடில் இப்படி கொஞ்சம் அழுத்தின மாதிரி பண்ணிங்கனாக்கா இந்த பஃப் வந்து அழகாக இருக்கும். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ளவர் கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு நான் கீழே கடைசியாக இருக்கிற த்ரெட்டில் வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்டுருங்க. ஓகே. ஸோ பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த த்ரெட்டை கடைசியாக நம்ம வந்து ஊசியை வச்சு பின்னாடி இழுத்து விட்டுக்கலாம். இல்லைனா இப்பயே மாட்டி விட்டு இப்படி பின்னாடி இழுத்துருங்க. ஓகே. எல்லா த்ரெட்டும் பின்னாடி பக்கம் வந்துருச்சு இப்போது. ஓகேவா? ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பஃப் ஸ்டிச் வந்து நீங்கள் உள்ளார இப்படி பின்னாடி பக்கத்தில் இப்படி கையை வச்சு கொஞ்சம் இப்படி இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா முன்னாடி பக்கம் திருப்பிட்டு இருக்கிறது இப்படி வந்து பின்னாடி பக்கம் வந்துடும். ஓகேவா? பின்னாடி பக்கம் நம்ம கடைசியாக நம்ம வந்து இது பண்ணிடலாம், முடிச்சு போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒன்று முடிச்சு போட்டுட்டு ஒரு நல்ல க்ளூ, ஸ்ட்ராங்கான க்ளூவை வச்சு இந்த இடத்துல இப்படி வச்சிடலாம். ஓகே. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடித்தோம் அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரியாது பஃப் ஸ்டிச்சில். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பஃப் ஸ்டிச்சு. ப்ளஸ் இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பூ செய்கிறதுக்கு, இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வைப்போம் இல்லையா, ட்ரெஸ்ஸுக்கு கூட்டுக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் வைக்கிறது, அதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை நீங்களே ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா இதை எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு பின்னாடி நூலெல்லாம் தெரியாமல் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஊக்கு, நம்ம நார்மல் ஊக்கு இருக்கு இல்லையா, ஊக்கை உள்ளே விட்டுட்டு நீங்கள் உங்கள் புடவையில் வந்து குத்திக்கலாம். இந்த கலருன்னு இல்லை, எந்தெந்த புடவைக்கு நீங்கள் கலர் காம்பினேஷன் வைக்கணும் நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலேஜ் கோயிங், இல்லை வந்து உங்களோட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல, ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸும் பண்ணலாம். ஓகே. நல்ல ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் உங்களுக்கு இந்த ஓட்டை தெரிய வேணாம் அப்படின்னா அழகான ஏதாவது ஒரு ஸ்டோன் இருந்ததுன்னா அந்த ஸ்டோன் வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி பீட்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி பீட்ஸையும் வந்து நீங்கள் கலர் கான்ட்ராஸ்ட்டாக வச்சு, இந்த ஒயிட் இருக்குது, ஒயிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கோல்டு வைக்கலாம், அப்படி இல்லைனா முத்து. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரு, இல்லை பிங்க் கலரு, கோல்டு கலரு, இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நிறையா இருக்குது மார்க்கெட்டில். அந்த மாதிரி பீட்ஸ் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ஏதாவது ஒன்று இங்கே நடுவில் இங்கே சென்டரில் வைக்கலாம். இல்லை அப்படியே விடுற மாதிரி இருந்தாலும்
அப்படியே விட்டுருங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.